வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது விடுதலை, விடுதலை, ஃப்ரீடம், ஃப்ரீடம். இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட ஸ்கை பேராசிரியர் திரு ரவீந்திரன் கே ஐயா அவர்கள் பெங்களூரு விஷால கர்நாடகா ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட ஆனைக்கல் தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் மாஸ்டர் டிப்ளமா இன் அக்குப்ரெஷர் முடித்து தற்போது யோகா, அக்குப்ரெஷர், நேச்சுரோபதி ரிசர்ச் ஃபவுண்டேஷனை நிறுவி அதன் இயக்குநராக பணி செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களை வேர்ல்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன் மேரிலாண்ட் USA என்ற நிறுவனம் விஞ்ஞானியாக சயின்டிஸ்டாக பரிந்துரைத்துள்ளது. ஐயா அவர்கள் 1999 ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 21 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். நமது ஸ்கையில் பேராசிரியராக இருந்து கொண்டு நமது வேதாத்திரியத்தையும் அக்குப்ரெஷரை பற்றியும் பல ஒர்க் ஷாப்களை நமது திருநாட்டிலும் மற்றும் USA-விலும் நிகழ்த்தி வருகிறார்கள். இப்போது ஐயா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். ஐயா ரவீந்திரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க உரையை தொடங்கலாங்க ஐயா. ஐயா ரவீந்திரன் ஐயா. ஐயா ரவீந்திரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு உங்க உரையை தொடங்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்னும் சில நொடிகளிலே நம்முடைய இணைவார்கள். தாமதத்துக்கு வருகிறோம். ஹலோ ஹலோ, வாழ்க வளமுடன் சார். உங்க உரையை தொடங்கலாங்க. ஓகேங்க ஐயா, சாரி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை.
சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தமது சுக்குமுடலால் எங்கும் நிறைந்திருக்கும் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களே வாழ்க வாழ்க. இன்றைய ஆத்ம சங்கமதலி கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதலை விடுதலை. முதலில் நம்ம குருவான வேதாத்ரி மகரிஷி அவர்களை வாழ்த்தி இந்த ஆத்ம சங்கத்தில் சேர்ந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த மாலை பொழுதை விடுதலை விடுதலை என்று ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, விடுதலை விடுதலை என்பது இப்போது சூழ்நிலையில் எதிலிருந்து விடுதலை அப்படின்ற ஒரு டவுட் வரும். COVID-19 இருந்து விடுதலையா, அல்ல ஐடி வேலையிலிருந்து விடுதலையா, கணவனுக்கு மனைவியிலிருந்து விடுதலையா, மனைவிக்கு கணவனிலிருந்து விடுதலையா, அல்ல கடன் தொல்லையிலிருந்து விடுதலையா, நோயிலிருந்து விடுதலையா, அல்ல பொய்ப்பொருளிலிருந்து விடுதலையா, இப்படி பல விடுதலைகளையே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான விடுதலை தான் எதிலிருந்து விடுதலை என்றால் அறியாமையிலிருந்து விடுதலை. அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை என்றால் எந்த அறியாமையிலிருந்து விடுதலை? உடலை பற்றிய அறியாமை, உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற உயிரை பற்றிய அறியாமை, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய அதிலிருந்து விடுதலை, அறிவிலிருந்து விடுதலை, இப்படி பல விடுதலைகளைத்தான் நம் முன்னோர்கள் நமக்கு தந்தார்கள். இப்போது நம்மளுடைய மாணிக்க வாசகர் ஒரு விடுதலை கேட்டிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அதை ரிப்பீட் பண்றேன். புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்வீர்கமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் அப்படின்னு கடைசியால விடுதலைய அவரு கேட்டிருக்காரு. அந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை தான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு விடுதலை விடுதலை என்ற அல்டிமேட் ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் தான் நம்மளுக்கு தேவை. அதுதான் நம்மளுக்கு அந்த அறியாமையிலிருந்து தான் விடுதலை. இப்போ உண்மையான வீடு பேரு என்பது இறந்த பிறகு கிடைக்கும் என்ற ஒரு இது செய்து வச்சிருந்தாங்க நம்மளுக்குள்ள. அது கிடையவே கிடையாது. வாழும் போதே அந்த விடுதலையை அடைவதற்காகத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு படிப்படியாக விடுதலை வேணுன்றதுக்காக தான் உடலை பற்றிய ஞானம் இருந்தால் தான் உடலிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் மெய்ஞானமே தொட முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் இருக்கிறது மாடர்ன் சயின்ஸ்ல. அப்போ அங்க இது பண்ணாக்கா முதல்ல உடலால் அழிவர் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார், உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்போ உடலும் உயிரும் பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டா உயிர் இல்லைன்னா உடல் ஒண்ணுமே ஜடப்பொருள் ஆயிடுச்சு. அப்போ உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தன்றது தான் மகரிஷி நமக்கு அங்கிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்து அதை உணர சொல்றாரு. அப்புறமா உயிரை அறிவதற்காகத்தான் காயகல்ப பயிற்சியில அந்த உயிரோடு வாழ்கிறோம் உயிரை உணர்ந்தோமா. அப்போ இந்த கொரோனா பீரியட்ல பாருங்க, எந்த மாதிரி உலகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய உயிரை பற்றிய ஞானம் இல்லாததுனால தான் இவ்வளோ கஷ்டத்தை நம்ம பட்டுட்டு இருக்கோம். அப்போ
உயிரோடு வாழும்போது உயிரை பற்றிய ஞானம் இல்லைன்னா உயிர் வச்சுட்டு கஷ்டத்தான் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் காயகல்ப பயிற்சியை நம்ம எல்லாரும் செய்வதனால தான் அந்த இதுல இருந்து வெளிவர முடியும். அப்புறமா மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை. மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலை. இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எங்கேயும் பார்க்க முடியாது. காட் இஸ் கன்ஃபியூஷன், மைண்ட் இஸ் கன்ஃபியூஷன், இப்படிதான் இருந்தது. அப்போ அது ஒரு மறைப்பொருள். உயிர் என்பது மறைப்பொருள், மனம் என்பது மறைப்பொருள், அறிவு என்பது மறைப்பொருள். மறைப்பொருளாக இருப்பது தான் உணர வேண்டுமே தவிர அது அறிந்து உணர வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அதை அந்த அருளை முழுமையாக உணர்ந்த தான் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதற்காகத்தான், உண்மையான வீடு பேர அடைவதற்காகத்தான் சாமிஜி மனதிலிருந்து தொடங்கி மனதிற்காக பலவிதமான தவங்களை தந்து அந்த தவத்துக்கு மூலமான அந்த அறிவை அறிய வேண்டும், நுண்ணறிவை அறிய வேண்டும். இதற்கு மூலமாக இருக்கக்கூடிய பரிபூர்ணமாக அறிவு நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துறாரு. அப்போ அந்த உண்மையான வீடு பேரு தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை 6வது அறிவு பெற்ற மனிதன் ஏன் அதை அடைய முடியவில்லை? இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தும் ஏன் அடைய முடியவில்லை என்றால், மெய்ஞானம் என்பது மறைப்பொருளாக இருந்ததே தவிர அவரவர்கள் பட்ட அனுபவத்துல ஏதோ கொஞ்சம் தொட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா வேதாதிரி மகரிஷி கொடுத்த இதுல நம்மளுக்கு மூலமாக அறிய வேண்டியது என்னன்னா, இதற்கு அறிய முடியாதற்கு முதல் காரணம் உயிர் பயம். உயிர் பயம்னா பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் மறைப்பொருளாக இருக்கிறது. பிறப்பு என்பது மறைப்பொருள்னு சொன்னாக்கா, தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தேன். இந்த ஈருயிர் அறமோ மற்ற அடித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவின் சேர்க்கை. வாழ்த்தி வணங்கி குரு திருவடின்னு சொல்லுவோம் அப்படின்னு குரு இதுல சொன்னாலும் அதுல உள்ள தாழ்பிரியத்தை நம்ம பார்க்கணும். அதாவது தாயின் வயிற்றில் தந்தையின் வயிற்றில் அங்கிருந்து புறப்படும் விந்துநாதம் ரெண்டும் சேர்ந்து ஒரு செல்லாக ஆரம்பமாகும் போது மறைப்பொருளாகவே இருக்கிறது. விஞ்ஞானத்துக்கும் தெரியறது இல்லை. அப்போ விஞ்ஞானத்துக்கு எப்போ தெரியுது? கன்சீவ் ஆயிட்டு எத்தனையோ நாளான பிறகுதான் அது தெரியுது. அப்போ அதுக்குள்ள அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் கொண்டு வந்த பதிவு இதெல்லாம் மறைப்பொருளாக இருக்கிறது. அப்போ இந்த மறைப்பொருள் உயிர் என்பது அப்பவே உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ உயிர் என்ற மறைப்பொருளை, அந்த அறிவு என்பத மறைப்பொருளை உணரத்தான் முடியும். அந்த உணர்வு தெரிஞ்சா மட்டும்தான் உயிர் பயம் போகும். இப்ப நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைம்லயும் உயிர் பயம்தான், எப்போ உயிர் போயிடுதோன்னு. ஆனா உயிரோடு வாழ்கிறோம், உயிரை உணர்ந்தோமா? மனதோடு வாழ்கிறோம், மனதை உணர்ந்தோமா? அறிவோடு வாழ்கிறோம், தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனா தெரியுது, அது உள்ளுணர்வாக உணர்ந்து. அப்ப அந்த லைஃப் என்பது விடுதலை தான். ஏன்னா இது ஃப்ரீடமா தான் நமக்கு கிடைச்சது, காசு கொடுத்து வாங்கல. நம்ம யாருன்னா இந்த உயிரையோ உடலையோ பணம் கொடுத்து வாங்கினோம்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்போம். தந்தை தாயிலேருந்து வந்துடுச்சு, திருப்பி நம்ம உயிரை நம்ம ப்ராஜெக்டுக்கு கொடுக்கும் போது ஃப்ரீயா போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு சங்கதியை துண்டு துண்டா சாமிஜி நமக்கு விளக்கிறதுக்கு பலவிதமான தகவல்கள், பலவிதமான விளக்கங்கள், பலவிதமான பயிற்சிகள் தந்திருக்காரு. அப்ப யாரெல்லாம் இந்த பயிற்சியில் மூலமாக அதோடு ஈடுபட்டு உயிரோடு வாழும்போது உயிரை உணர வேண்டும், மனதோடு வாழும்போது மனதை புரிந்து கொண்டு அந்த மனதை உடைய ஃப்ரீக்வன்சியை குறைச்சி தவநிலையில் உயர்த்தி அந்த மனம் இல்லாத நிலைக்கு போர்த்துள்ள எல்லா பயிற்சியும் சாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ உயிர் பயம் என்பது போக வேண்டும் என்றால் உயிரை பற்றிய முழுமையான ஞானத்தை பெற வேண்டும். உயிரை பற்றிய முழுமையான ஞானத்தை பெறாதது வரை நமக்கு அந்த சிவன் என்பது யார் என்னன்னு தெரியாது. அந்த சித்தர்கள் சிவன் என்பது ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு விஞ்ஞானம் இப்ப சொல்லுது. சிவம் என்பது
வாசி யோகம் என்பதோ அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி, அது கைனடிக் எனர்ஜியாக மாறும்போது அது வந்து அதுக்கு மூமெண்ட்ஸ் வந்துடுச்சு. அப்போ அந்த மூமெண்ட்ஸை வந்து உணர முடியும், ஒரு மனிதனால உணர முடியும். அது உயிரோடு இருக்கும்போது தவநிலையில போகும்போது தான் உணர முடியும். அதைத்தான் உண்மையான வீடு பேரு மெய்ப்பொருள் அடைதல் என்ற இதை வந்து அந்த காலத்துல சூக்குமமாக சொன்னார்கள். நம்ம வந்து தவம் மூலமாக எல்லாராலையும் பெற முடியும் என்பதுதான். அப்போ அந்த நிலைக்கு நம்ம போறதுக்காக தான் சாமிஜி நம்மளுக்கு எல்லா விதமான தவங்களையும் தந்து ஆகினையில தவத்தை தொடங்கி துரியத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் சாந்தியில தவம் செய்து துரியாதிர தவம் வரை செய்து இன்னைக்கு கொடுத்த பஞ்சபூத நவகிரகம் சாமிஜி செய்த பஞ்சபூத நவகிரகத்துல மனதை எக்ஸ்பேண்டன் ஆஃப் யூ அவர் மைண்ட் டு த லெவல் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனம் விரிந்து 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 அந்த சுத்த வழியோடு போகும்போது மனமே இல்லாத ஒரு நிலைக்கு போக முடியும். அந்த நிலைக்கு எல்லாராலையும் அடைய முடியும். அந்த விடுதலையை தான் எல்லாரும் கேட்கிறாங்க. அப்போ உயிரை பற்றியுள்ள ஞானம் கிடைச்சிச்சுன்னா உயிர் பயம் போயிடும். உயிரை பற்றியுள்ள ஞானமோ மனதை பற்றியுள்ள ஞானமோ அடையாதது வரை ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தா, இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இன்னைக்கு விஞ்ஞான யுகத்துல இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. எதை போட்டாலும் ஆப்பிள் ஒரு கூகுள்ல போட்டாக்கா அதை பற்றியுள்ள விளக்கம் வருது. பட் அதற்கான விளக்கத்தை மட்டும் வச்சுட்டு பழகிட்டு பழக்கத்தை மாறாம அதுவாக மாறாதது வரை நம்மளால் இந்த விடுதலை பெற முடியாது. அப்போ அது முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்றால் எதிலிருந்து விடுதலை என்ற கொஸ்டின் வரும். அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை. திரும்ப நான் அப்படியே தான் ரிப்பீட் பண்றேன். எதை பற்றி அறியாமை? இந்த உடலை பற்றி அறியாமை, இந்த உயிரை பற்றி அறியாமை, இந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அறிவை பற்றிய அறியாமை. நுண்மான் புலன் அறிவுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். நுண்மான் புலன் அறிவு, அறிவுக்குள் அறிவாகி அந்த மூலமான அறிவை அறியக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதருக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றலை எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமோ அந்த உள்வாங்கிக் கொண்ட அனுபவம் தான் நமக்கு இந்த விடுதலையை தர முடியும். இல்லைன்னா சும்மா பேசலாம் விடுதலை 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 அப்படின்னு. அப்போ அந்த விடுதலையில அந்த உண்மையான விடுதலையை அடையும் போது இதை வந்து ஜீசஸ் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. டெத் அண்ட் ரிசரக்ஷன் வாங்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்குது. டெத் அண்ட் ரிசரக்ஷன். டெத் டு யுவர் பாடி, டெத் டு யுவர் ஈகோ, டெத் டு யுவர் 6 இம்ப்ரிண்ட்ஸ். அதாவது நம்மளுடைய உடலுக்கு அழிவு இருக்கிறது, உயிருக்கு அறிவில்லை, ஆன்மாவுக்கு அறிவில்லை, அழிவில்லை. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனா ஒண்ணுக்கு அறிவு இருக்கு, அழிவு இருக்கு. அப்படின்றத எதை சொன்னாங்கன்னா நம்மளோட உள்ள 6 துர்குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, தகாத பாலுணர்ச்சி, உயர்வ தாழ்வ மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 துர்குணங்களுக்கு விடுதலை. அப்ப அந்த குணங்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்கு சாமிஜி காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் கொடுத்துட்டு இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான தீர்க்க தரிசனமான வழியை நமக்கு கொடுத்துட்டாரு. சின் இம்ப்ரிண்ட்ஸ். இந்த சின் இம்ப்ரிண்ட்ஸை நம்ம எப்படி எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த காலத்துல வந்து இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. பட் இது எப்படி பதிவாகுதுன்னு சொன்னாங்கலாம் கிடையாது. அப்போ சாமிஜி பண்ண ஒரு கிரேட்னஸ் என்ன அப்படின்னா, இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் சின் இம்ப்ரிண்ட்ஸ், இந்த பாவப்பதிவிலிருந்து விடுதலை பெற வேண்டால் உங்களுடைய காந்த தத்துவத்திலே அறிவு வேண்டும். இங்கதான் மூலமான ஞானத்தை சாமிஜி நமக்கு தந்திருக்காரு. அந்த மூலமான அறிவு தான் காந்த அலையை பற்றிய அறிவு. உடலிலே ஜீவகாந்தம், வெளியிலே வான்காந்தம். இது உடலிலே எப்பொழுது எப்படி பதிவாகிறது? என் வயது 3 முதல் யான் பார்த்த காட்சியும் யான் கேட்ட சுவையும் யான் சுவைத்த சுவையும் என்னமாய் பதிந்ததோ என்னை எண்ணும் போது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அது வந்து எப்படி காந்த அலையில பதிவாகுது, ஒரு செல்லுலையும் எப்படி பதிவாகுது, ஒரு ஆர்கன்ஸ்லயும் எப்படி பதிவாகுது, ஒரு பஞ்சு எந்திரத்துல எப்படி பதிவாகுது, உடலில் எல்லா செல்லும் எப்படி பதிவாகுது அப்படின்னு உடல்ல 5 விதமா எப்படி, உங்க மூலாதாரத்துல எப்படி பதிவாகுது, விந்து நாதத்துல எப்படி பதிவாகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஞானத்தை வேற எந்த விஞ்ஞானமும் தர முடியாத விஞ்ஞானத்தை தான் சாமிஜி நமக்கு தந்திருக்காரு. அப்போ வந்து விஞ்ஞானத்தால அளக்கக்கூடிய கோள்கள் இல்லை.
அதான் என்ன விஞ்ஞானம் விஞ்ஞானம் நம்ம பேசுறோமே, இந்த மாடர்ன் விஞ்ஞானத்துல இதையெல்லாம் அளக்கக்கூடிய கோள்கள் விஞ்ஞானத்தில் இதுவரை வரவில்லை. ஒரு நாள் வரலாம், அது அளக்கக்கூடிய கோள் வரணும்னா நம்மளுக்கு இப்போ விஞ்ஞானம் என்ன, லெட் அஸ் see what is the modern science. இன்றைய விஞ்ஞானம் என்னன்னு பார்த்தா, சயின்ஸ் இஸ் a systematic study of knowledge through observation and experiment. எதெல்லாம் எம்பரிக்கல் ப்ரூஃபாக பார்க்க முடியுமோ, உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்க முடியுமோ, ஒரு எக்யூப்மெண்ட் மூலியமாவோ ஒரு மைக்ரோஸ்கோப் மூலியமாவோ, அது மட்டும் விஞ்ஞானம் வந்திருக்கு. பட் மெய்ஞானத்தை அளக்கக்கூடிய விஞ்ஞான கருவி இதுவரை வரவில்லை, வருமோ என்று சொல்ல முடியாது. அப்போ அது அளக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, உடல்ல இருக்கக்கூடிய செல் இருக்கு. இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு வால்டேஜ் எவ்வளோ அப்படின்னாக்கா அதை அளக்கக்கூடிய மிஷின் இல்லை. நம்மளுடைய ஹார்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இஜி மிஷின் வந்துருச்சு, பிரெயினை மெஷர் பண்ணக்கூடிய மிஷின் வந்திருக்கு. நம்முடைய மனம் பிரெயின் மூலியமா வெளியாகக்கூடிய மெஷர் பண்ணக்கூடிய மிஷின் வந்தாலும், உடலே உள்ள வைப்ரேஷன், நம்மளுடைய வைப்ரேஷன் உடல்ல இருந்து வெளிவரதோ, நம்மளுடைய ஹியூமன் வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு தத்துவமா சொல்றாங்க தவிர மெஷர் பண்றதுக்கு முடியாது. அதாவது உடலிலே இருக்கக்கூடிய செல்லை அழைக்கக்கூடிய மிஷின் கண்டுபிடிக்கணும்னா நானோ அண்ட் பைக்கோ டெக்னாலஜியும் முடியாது. அதுக்கு ஃபெம்டோ டெக்னாலஜி 10 to the power of -16 அளவுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கல. அப்பதான் மெய்ப்பொருள் விளக்கத்தை வெளியில விஞ்ஞானத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஆகையால் விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த பக்கம் வரணும். ஏன்னா மெய்ஞானிகளுக்கு விஞ்ஞானம் தெரியாது, அதனால மெய்ஞானிகள் அங்க போறது கஷ்டம். அப்போ விஞ்ஞானிகள் இந்த பக்கம் வந்துட்டாக்கா மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேரும்போது உண்மையான விடுதலை, அதான் ஃப்ரீடம். அந்த மாதிரி ஃப்ரீடம் தான் நாமெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். அந்த ஏக்கத்தைத்தான் தீர்த்து வைக்கத்தற்கத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு படிப்படியாக உடலை பற்றியுள்ள அறிவு, பிறகு உயிரை பற்றியுள்ள அறிவு, பிறகு மனதை பற்றியுள்ள அறிவு, இதற்கு மூலமாக இருக்கக்கூடிய என்னுடைய கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னா என்ன, அப்ப அது மனதுக்குள்ளே எப்படி இயங்குது, கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அதை தவம் செய்யும் போது உங்களுடைய அலையை குறைத்து இருக்கும்போது உங்களுடைய எண்ண பதிவுகள் எல்லாம் குறையுது. அப்ப எண்ண பதிவு குறைந்த போது மனமே இல்லாத நிலைக்கு போகும்போது உங்க துரியம் ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா கேட்வே டு டிவினிட்டி அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த இதுல இருந்து பிரபஞ்ச ரகசியத்தை அத்துணையும் நம்மளால பெற முடியும். அதை வேதாத்ரி மகரிஷி ஒரு 40 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு பண்ணிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், அதுல பிராக்டிஸ் தான் பண்ணணும். அவர் கொடுத்த அந்த பயிற்சியை, அவர் கொடுத்த உடல் பயிற்சியிலேருந்து, காயகல்ப பயிற்சியிலேருந்து, அவர் கொடுத்த தவத்திலேருந்து முழுகி எனக்கு விடுதலை தான் முக்கியம். யாருன்னா கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்கா அவன் எது வேணா சொல்லுவான். எனக்கு ஒரு 10 வீடு வேணும்னுவான். 10 வீடு கிடைச்ச பிறகு என்ன வேணும், இன்னும் வேணும் தான். அந்த மாதிரி தான் ஆசையா போயிட்டு இருக்குது மெட்டீரியல் வேர்ல்டுல தவிர தனக்கு உள்ள போறதுக்காக, தன்னை அறிவதற்காக, நான் யார் என்பதை அறிவதற்காக, நானே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறேன், நானே அந்த பிரபஞ்சத்தை அறிந்து விட்டால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த விடுதலையை தான் நம்ம கேட்கணும். அந்த விடுதலையை தான் சாமிஜி நமக்கு முழுமையாக அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அப்போ அதுக்காக நான் ஒரு சின்ன தமாசா ஒரு புது கவிதை எழுதியிருக்கேன். ஒரு நாள் இந்த பூமியின் மேல் ஒருவன் புதிய கடை திறந்தான், வேதாத்ரி ஸ்டோர்ஸ் என்று. இங்கு உங்க வாழ்க்கைக்கு இன்பமாக வாழ எல்லாம் கிடைக்கும் என எழுதியிருந்தான். அங்க ஒரு போர்டு போட்டிருந்தான், இங்கு உங்கள் வாழ்க்கைக்கு இன்பமாக வாழ எல்லாம் கிடைக்கும் என எழுதியிருந்தான். ஆசையோடு சென்ற என்னை கவுண்டர்ல இருந்த பெண் கேட்டால் என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு, நான் உடல் நலம், மனவளம், அன்பு, கருணை, இறை உணர்வு, அறநெறி இவையெல்லாம் வேண்டும் என்றேன். திரும்ப சொல்றேன், நான் உடல் நலம், மனவளம், அன்பு, கருணை, இறை உணர்வு, அறநெறி இவையெல்லாம் வேண்டும் என்றேன். அவள் சொன்னால், நாங்கள் பழங்களை விற்பதில்லை, அதற்கான விதைகளை மட்டுமே விதைக்கிறோம். அவள் சொன்னால், நாங்கள் பழங்களை விற்பதில்லை, அதற்கான விதைகளை மட்டுமே விதைக்கிறோம். அதற்கான விதையத்தான் வேதாத்ரி மகரிஷி விதைச்சிட்டாரு. விதைச்சிட்டு அது இப்போ உடைஞ்சி பெரிய ஆலமரமாக வந்து
உலகமெல்லாம் அந்த ஆலமரம் இப்போ வெப்னர்லயும் ஜூம்லயும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம டியூட்டி என்ன? நம்ம அதை உணர்ந்து விட்டு அதை உணர்ந்த நிலையில் நாம் கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஆகையால் அன்பர்களே, வேதாதிரி மகர்ஷி தந்திருக்கின்ற விதைன்னு சொல்லும் போது, விதை விதைத்தவன் உறங்கி விடுகிறான், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணத்தை எண்ணியவன் உறங்கி விடுகிறாள், எண்ணங்கள் உறங்குவதில்லை. அப்போ ஒரு சுவாமிஜி நமக்கு வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் என்று தொடங்கி ஒரு தனி மனிதனாக அந்த எண்ணத்தை போட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலோடு அவரால் செய்ய முடிஞ்சதுன்னா, அவர் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டு அவர் எண்ணத்துக்கு இருந்த வலிமையை இவ்வளவு பெரிதாக வளர்த்து விட்டார். இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனாக வளர்ந்துருச்சு. இப்போ எவ்வளவு பேராசிரியர்கள் இருக்கும். அப்போ நம்ம அந்த எண்ணத்தை போட்டு எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், திணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்னு பாரதியார் சொன்ன அந்த நோக்கில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எண்ணத்தை ஆழமா போடணும். அதுக்கு சாமிஜி எண்ணத்தை பற்றியே பேசும்போது அதி அற்புதமாக ஒரு கவிதையை கொடுத்திருக்காரு. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பு கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கு செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமதி எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்தால் எழும் எண்ணமெல்லாம் நட்பயனாக மாறும். அப்போ அந்த மாதிரி நட்பயனாக மாறணும்னா நாமெல்லாம் ஒரு விடுதலையை கேட்கணும். எந்த மாதிரி விடுதலை? அறியாமலிருந்து விடுதலை, இந்த உடல் இயக்கத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. அப்போ இந்த விடுதலை தான் உண்மையான விடுதலை. அப்போ அதை கேட்டாக்கா உயிர் பயம் என்பது யாருக்கும் இல்லாதாயிடும். இப்ப எல்லாருக்கும் என்ன பயம்னா உயிர் பயம். ஏன் அந்த உயிர் பயம்? உயிரை பற்றிய ஞானம் இல்லை, உடலை பற்றிய ஞானம் இல்லை. உடலை பற்றிய ஞானம் இதுல பிசியோதெரப்பி, இதுல மெடிக்கல் சயின்ஸ்ல போனீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, கண்ணுக்கு எது தெரியுது அதுல இருந்து இட்ஸ் ஒன்லி a physical body. அதுக்கு மேல 2 பாடி இருக்கு. ஆஸ்ட்ரல் பாடி என்பது எனர்ஜி பாடியும், கேசல் பாடி என்பது காரண சரீரம். இதெல்லாம் பழைய காலத்துல எல்லாரும் நமக்கு சொன்னாங்கோ, ஆனா விளக்க முடியல. ஆனால் வேதாதிரி மகரிஷி அக்கு வேறு ஆணியாக பிரிச்சு சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் உடல் என்றால் 3 உடல் இருக்கிறது. அது ஸ்தூல சரீரம், அதுக்கு மேல இருக்கிற சூக்கும சரீரம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய காந்த சரீரம், உடலிலே ஓடுவது காந்த ஆற்றல், அதை பயோமேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க சும்மா சிந்திச்சு பாருங்க. பிசிக்ஸை பத்தி பேசுறாங்க மாடர்ன் சயின்ஸ்ல. பிசிக்ஸ்ல 4 இது பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், இன்னொன்று வீக் ஃபோர்ஸ், தேர்ட் கிராவிட்டி, ஃபோர்த் பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு. இதே உடல்ல இந்த 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் ஃபோர்ஸு, வீக் ஃபோர்ஸு, 3வது கிராவிட்டி, 4வது பயோ மேக்னெட்டிக் வேவ். அப்போ இதே குவாண்டம் எனர்ஜி உள்ள இயங்குது. இந்த இயக்கத்தை பத்தி தெரியாதது வரைக்கும் ஃப்ரீடம் கிடைக்காது, நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது. ஏன்னா உடலிலே உள்ள இந்த காந்த சக்தியை பற்றியும் அந்த உயிரை பற்றியும் உள்ள அறிவு ஞானம் நமக்கு கிடைக்காதது வரைக்கும் இந்த விடுதலையே கிடைக்காது. அதனாலதான் எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரம்ம இதெல்லாம் சொன்னாங்க. பட் அது ஒரு சென்டென்ஸா இருந்ததை தவிர உணர முடியல. இப்ப வேதாதிரி மகரிஷி கொடுத்த இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையான இந்த விடுதலை பெற நமக்கு முழுமையாக ஒரு வாசல் கிடைத்து விட்டது. அந்த விடுதலை வாசல் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம். அப்போ அதை மூலமாக அறிய வேண்டும் என்றால் எந்த ஒன்றை உணர்ந்திடில் எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. எந்த ஒன்றை உணர்ந்திடில் எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். அப்ப அந்த காந்தத்தை பற்றிய அறிவு வேண்டுமா வேண்டாவா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அழுத்த மண்ணும் முந்தாற்றில் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடிகள் அனைத்துமாக்கி வழுத்துமோர் ஐயுமை 5ம் 6ஆம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனும் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பாருங்க, நம் அறிவை தான் குழந்தை முடிக்கிறார். முழு முதல் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்போம். அப்பா, இந்த ஒரு சென்டென்ஸ்க்கே போதுங்க நோபல் பிரைஸ் கொடுக்கணும். பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானம் பரமானந்தம். அப்ப அந்த பரமானந்தம் என்பது தான் உண்மையான ஃப்ரீடம்.
அந்த உண்மையான ஃப்ரீடம் அடைவதற்கு சாமிஜி நமக்கு ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்துட்டார். அந்த ஃபவுண்டேஷனை நம்ம வச்சுட்டு அதிலிருந்து வளர்த்தி எடுக்க வேண்டிய ஃப்ரீடம் தான் இந்த விடுதலை. அப்போ அந்தமான அற்புதமான விடுதலை பெற முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியும் தான் சாமிஜி நமக்கு எல்லாருக்கும் இந்த பிரம்மஞான பயிற்சியை கொடுத்துட்டு நம்மளெல்லாம் மாஸ்டர் பண்ணி பேராசிரியர் பண்ணி அவருக்கு கற்ற எல்லா தவத்தையும் கொடுத்துட்டாரு. எந்த சீக்கிரட்டும் அவர் பாக்கி வைக்கல. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா அந்த விடுதலையை நோக்கி உண்மையான அந்த விடுதலை நாம் கேட்க தொடங்கினால் அந்த உண்மையான விடுதலை எல்லாருக்கும் கிடைக்கும். அதுதான் சாமிஜி எல்லா பாடலிலும் கொடுத்தாரு. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தன் அறிவு அசைவற்று பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததும் என அறிய சாந்த வாழ்வழித்தோன் சந்தோஷ செய்தி இதுவே அப்படின்னு அவருடைய குரு வணக்கத்தில் கூறியிருக்காரு. நம்ம டெய்லி இந்த குரு வணக்கம் பாடுறோம், படிக்கிறோம். உள்ளுளவாக உணர்ந்து அதுவாக மாறுவதற்கான விடுதலை தேட வேண்டும். அன்பர்களே, இந்த மாதிரி ஒரு விடுதலைக்கு மேலே எந்த விடுதலையும் கிடையவே கிடையாது. ஆகையால் அன்பர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் சாமிஜி தந்த இந்த உண்மையான விடுதலை ரொம்ப சுலபமா எல்லாராலையும் அடைய முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தினாரு. அந்த ஆசானிடம் என்னதான் கேட்க முடியும் இன்னும். ஆனா இந்த ஆசான் மறைவதற்கு ஒரு 7 நாள் முன்ன எனக்கு ஏதோ தோணிட்டு ஒரு என் உள்ளே புறப்பட்ட உணர்வுவரமாக ஒரு கவிதை கூட எழுதி வச்சேன். ஆசானிடம் என்ன கேட்பேன்னு. முழுமையே அடையாத இளமை கேட்பேன், எப்போதும் குழந்தை வயதுள்ள உள்ளம் கேட்பேன், ஆசானின் சுத்த வலிய தத்துவம் உலகமெல்லாம் பரவ கேட்பேன், என்றும் தித்திக்கின்ற ஞான ஒளி கேட்பேன், போர் பகை அச்சமில்லாத உலகம் கேட்பேன், தூக்கத்திலும் ஒலிக்கின்ற நின் குரல் கேட்பேன், காலை விழிக்கும் போது நின் பாதம் தொடுகின்ற வரம் கேட்பேன், அறிவே தெய்வமென உலகமெல்லாம் உணரக் கேட்பேன், வாழும் வரை எல்லோருக்கும் வழங்கிட செல்வம் கேட்பேன், வாழும் வரை எல்லோருக்கும் வழங்கிட செல்வம் கேட்பேன், அச்செல்வத்தை நல்கிட நல்ல ஒரு வேலை கேட்பேன், தென்னாட்டு புலவர்களின் மூளை கேட்பேன், எல்லோரும் அருட்பெரும் ஜோதி நகர் வர விரிந்த சாலை கேட்பேன், தென்னாட்டு புலவர்களின் மூளை கேட்பேன், எல்லோரும் அருட்பெரும் ஜோதி நகர் வர விரிந்த சாலை கேட்பேன், தூக்கத்திலும் ஆசானின் அருள் கேட்பேன், தூங்காமல் தூங்கும் சுகம் கேட்பேன், தாமரை போல் விரிகின்ற அகம் கேட்பேன், வாங்காமல் வாங்கும் கடன் கேட்பேன், இடம் கேட்பேன், உலகமெல்லாம் அறிவித்திருக்கோயில் கட்ட இடம் கேட்பேன், இடம் கேட்பேன், உலகமெல்லாம் அறிவித்திருக்கோயில் கட்ட இடம் கேட்பேன், கடைசியாக நான் பாடையிலே போகும்போது ஆசானின் பாடல் கேட்பேன், பாடல் கேட்டவுடன் பட்டென்று விழித்தெறிகின்ற ஆற்றல் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு கற்பனையோட இந்த கவிதை எழுதுறதுக்கு காரணம் இதிலிருந்து விடுதலை தான். அன்பர்களே, அந்த விடுதலை தான் நித்திய ஆனந்தம் படுவதற்காக எந்த மார்க்கமும் சொன்ன இதை வேதாத்திரி மகரிஷி எல்லாராலையும் செய்ய முடியும். அந்த விடுதலை செய்வதற்கான பயிற்சிகளை நம்மளுடைய சங்கத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகளை எந்த அளவுக்கு ஆழமாக நாம் உணர்ந்து அந்த விடுதலை பெற வேண்டும் என்று நாம் எண்ணத்தை போடுகிறோமோ அந்த எண்ணத்தின் வாயிலாக நாம் இதை அடைய முடியும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த வேர்ல்ட் கம்யூனிஸ்ட் சர்வீஸ் சென்டர் அவர்களையும் கணபதி விஜயா அவர்களையும் வாழ்த்தி இந்த மாலை பொழுதில் இந்த பாடத்திற்கு எனக்கு செவி சாய்த்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி அருட்பேராற்றல் கருணையினால் நீங்கள் அனைவரும் பூரண உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்கள் என்று கூறி இதிலிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். விடுதலை விடுதலை என்ற தலைப்பிலே நமது ஆசானின் கவிதையோடு அவருடைய கவிதையும் சேர்த்து உண்மையான விடுதலை என்னவென்று நமக்கு இந்த அரை மணி நேரம் சிந்தனையை அளித்த
ரவீந்திரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தா ஐயம் கேட்கலாம். தெளியும் நேரம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதி வார்த்து 108 முறை கூற இருக்கின்றோம் கன்னடத்திலே. அதை அடுத்து 4:55 மணிக்கு தெய்வீக திரவா த டிவைன் ஃப்ளூயிட் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாட சிவகாமேஸ்வரி அம்மா அவர்கள் நம்முடைய இணைய உள்ளார்கள். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை சீனியர் ப்ரொஃபஸர் டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள் பஞ்சபூத நவகிரக தியானத்தினால் பலன்கள், தி எஃபெக்ட் ஆஃப் பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன் என்று தலைப்பில் நம்முடைய உரையாற்ற இருக்கிறார்கள். அதை அடுத்து 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவம். தவத்தை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் பைரே கவுடா அவர்கள் சந்நியாசா அண்ட் வேர்ல்ட்லி லைஃப், சந்நியாச ಮತ್ತು ಲೌಕಿಕ ಜೀವನ என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இதில் இணைந்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கேள்வி நேரம். சசி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். சசி அவர்கள் பேசலாம். நீங்க ಹಲೋ, ಬಾಳ್ಗೆ ಸಮೃದ್ಧಿಗೆ ಸರ್. ಬಾಳ್ಗೆ ಸಮೃದ್ಧಿ ಒಂದಿಗೆ ಕೇಳಿಮಾ. ರವೀಂದ್ರನ್ ಸರ್ ಇದ್ದಾರೆ, ಕೇಳಿ ಸರ್. ಬಾಳ್ಗೆ ಸಮೃದ್ಧಿಗೆ ಸರ್. ಬಾಳ್ಗೆ ಸಮೃದ್ಧಿಗೆಮ್ಮ ಸರ್, ಕಿರಣೇಶ್ವರಿ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ ಶಶಿ? ಯಾರಮ್ಮ? ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ನಲ್ಲ, ಕಿರಣೇಶ್ವರಿ ಮೇಡಮ್ ಅವರು ಸ್ಟೂಡೆಂಟ್. ಓ, ಏನಾಯ್ತಮ್ಮ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಸರ್ ಈಗ. ಓ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಹಾಂ ಸರ್, 21 ದಿವಸ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿದ್ದೆ. ನೀವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಿದ್ದು ಸಜೆಷನ್ ನನಗೆ ಇವತ್ತು ಭೂಮಿ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಿದೆ. ಒಳ್ಳೇದಾಯ್ತಮ್ಮ, ಒಳ್ಳೇದಾಯ್ತು. ಹೇಳ್ತಾ ಇದ್ದಲ್ಲ ಸರ್, ನಾನು ರೋಗಿ ಅಲ್ಲ, ನಾನು ಹೆಲ್ತ್ ಅಂತ. ಅದೇ ಮೈಂಡಲ್ಲಿ ಇತ್ತು ಸರ್ ನನಗೆ. ಒಂದು ವಾರ ಅನ್ಕಾನ್ಸಿಸ್ಟೆಂಟ್ ಇದ್ದೆ. ಅವಾಗೆಲ್ಲ ನಿಮ್ಮ ವಾಯ್ಸ್ ನನಗೆ ಕೇಳ್ತಾ ಇತ್ತು. ಮತ್ತೆ ತುರ್ಯಾತೀತಮಲ್ಲಿ 1 ವಾರ ಇದ್ದೆ ಸರ್, ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿದ್ದೆ. ಅಲ್ಲಿಂದ ಬಂದ್ಮೇಲೆ 1 ವಾರ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಮೆಡಿಟೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ. ಅವತ್ತು ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಅನಿಸ್ತು, ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಿದ್ದು ನಾನು ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ. ಆವತ್ತೇ ನಮ್ದು ಕನ್ನಡ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇತ್ತು ಸರ್. ನನಗೆ ಇದರಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕೆ ಅವಕಾಶ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅವತ್ತು. ಅದಕ್ಕೆ ಕಿರಣೇಶ್ವರಿ ಮೇಡಮ್ಗೆ ಹೇಳಿದೆ, ಮೇಡಮ್ ನಾನು ಸ್ಟೇಜ್ ಎಲ್ಲ ಅನುಭವಿಸ್ ಬಂದಿದ್ದೀನಿ, ಸಾರಿಗೆ ಹೇಳಿ ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಬೇಕು. ಗುರುಗಳ ಆಶೀರ್ವಾದ, ಅವರ ಧ್ಯಾನನೇ ನನ್ನ ಕಾಪಾಡ್ತು. ಅಲ್ಲಿರೋ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಅದೇ ಹೇಳಿದ್ರು, ಇವರು ತುಂಬಾ ಮೆಡಿಟೇಷನ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, ಅದರಿಂದನೇ ಇವ್ರನ್ನ ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದೆ. ನನಗೆ ಇವಾಗ 62 ವರ್ಷ ಸರ್. ನಾನು 5 ವರ್ಷ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಸರ್ ಇದರಲ್ಲಿ. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. ಗುರುಗಳು ನನ್ನ ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ವಾಯ್ಸ್ ಮಾತ್ರ ನನಗೆ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಆಯ್ತು ಸರ್. ಎಲ್ಲ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಆ ಗುರುಗಳಿಗೆ ಅಮ್ಮ, ಅವ್ರು ತೋರಿಸಿರೋ ದಾರಿನೇ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅಂದ್ರೆ 1 ವಾರ ತುರ್ಯಾತೀತಮಲ್ಲಿದ್ದೆ ಸರ್, ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿದ್ದೆ. ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ ಸರ್. ಆ ಸ್ಟೇಜ್ ಏನು ಅಂತ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಆಗಿದೆ. ಅದರಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಮನಸ್ಸೇ ಇರಲ್ಲ, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಭಾವನೆ ಇರಲ್ಲ. ಇಲ್ಲ ಸರ್, ಏನಿಲ್ಲ, ಆನಂದ ಭಕ್ತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಸರ್ ನನ್ನಲ್ಲಿ. ಅಷ್ಟು ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಇದ್ದೆ. ಆಮೇಲೆ ಡ್ರೀಮ್ಗೆ ಬಂದೆ. ಅಲ್ಲಿಂದ ಬಂದ್ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾನ ಬಂದ್ಮೇಲೆ ಪ್ರತಿದಿನ ಆತ್ಮಸಂಗಮದ್ದು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಸರ್. ಅಲ್ಲಿ ನಾನು ಇವರೆಲ್ಲ ಕೊಟ್ಟ ಶಕ್ತಿನೇ ಸರ್ ನನಗೆ. ಇವತ್ತು ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ವಾರ ಆಯ್ತು ಸರ್. ಹುಷಾರಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಚೆನ್ನಾಗಿ ಆರೋಗ್ಯ ಇದ್ದೀನಿ. ಆದರೆ 1-2 ತಿಂಗಳು ರೆಸ್ಟ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಾನು ಬರ್ತೀನಿ ಸರ್ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ. ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು ಸರ್. ನನಗೆ ಈ ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ಕಿದ್ದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗಿದೆ ಸರ್ ಇವತ್ತು. ಮೇಡಮ್, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನು ಮೇಡಮ್? ಶಶಿ ಚಂದ್ರನ್. ಶಶಿ ಚಂದ್ರನ್, ಬಾಳ್ಗೆ ಸಮೃದ್ಧಿ ನಗರ, ಅಕ್ಷಯ ನಗರ ಸೆಂಟರ್ ನಮ್ದು. ಮೇಡಮ್, ನೀವು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ, ನಮ್ಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲರೂ ಹಾರೈಕೆ ಮಾಡ್ತೀವಿ. ನೀವು ಬೇಗ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ
ಆರೋಗ್ಯವಾಗಿ ಸರ್ವಿಸ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತೀರಾ? ಸರ್ ನಾನು ಯಾವ ಯೋಚನೆನೂ ಇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಮನಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ಆನಂದವಾಗಿದ್ದೀನಿ. ಬಾಳಿಗೆ ಸಮೃದ್ಧಿ ಒಂದಿಗೆ ಮೇಡಮ್. ನಾನು ಇದು ಇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ ಸರ್. ಬಾಳಿಗೆ ಸಮೃದ್ಧಿ ಒಂದಿಗೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಸಾರಿ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಹೇಳ್ಬಿಡಿ ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಬಾಳಿಗೆ ಸಮೃದ್ಧಿ ಇದೆ ಸರ್. நன்றி. யார கை தூக்குனாங்க பாருங்க. மாலதி நீங்க பேசலாங்க. மாலதி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் சார். ரவீந்திரன் சார், சொல்லுமா. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய நான் விஷன் டிப்ளமால உங்களுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேங்க சார். இப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் முக்கியமா தெரிய வேண்டியதே எல்லாம் நல்லா அழகா கொண்டு போய் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னும் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். சார்கிட்ட பேச விரும்புவர்கள் பேசலாம். ஐயா முடிச்சுக்கலாங்களா? யாரும் கேள்வி கேட்கல? முடிச்சுக்கலாங்களா? முடிக்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விடுதலை விடுதலை என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாடி நமக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்த திரு ரவீந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இன்று நம்முடைய இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி திரு ரவீந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய தனபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பலன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். கடைசியாக உலக நலவாழ்வு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் சார் நான் ரெக்கார்ட் பண்றேன் சார். ஓகே. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.